வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்று நாம் காண இருப்பது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 15 கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்களில் ஒன்றான ஐந்திணை எழுபது குறித்து காண்போம். ஐந்திணை எழுபது சங்கம் மருவிய கால தமிழ் நூல்களில் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படும் 18 நூல்களை கொண்ட தொகுதியில் அடங்கியது. அகப்பொருள் சார்ந்த இந்நூலை எழுதியவர் மூவாதியார் எனும் புலவர். கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஐந்திணைகள் என்பன முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் எனும் 5 வகையான பண்டைய தமிழர் நிலப்பகுப்புகளாகும். இவ்வைந்து திணைகளையும் பின்னணியாக கொண்டு 14 பாடல்கள் வீதம் மொத்தம் 70 பாடல்களை கொண்டதால் இந்நூல் ஐந்திணை எழுபது என பெயர் பெற்றது. இந்நூல் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற அடைவில் திணைகள் அமைந்துள்ளன. பாலை நிலம் முல்லையும் குறிஞ்சியும் தம் இயல்பு கெட்டு தோன்றுவது ஆதலின் 4 திணைகளுக்கு பொதுவாய் நடுவன் ஐந்திணை என்று சிறப்பிக்கப் பெறுவதாலும் பாலை திணை இதில் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது என்பர். இந்நூலில் முதல் 24 பாடல்களுக்கு பழைய உரை உள்ளது. மீதி உள்ள பாடல்களுக்கு சைவ சித்தாந்த கழகத்தின் உரை உள்ளது. கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெரு எனும் புகழ்பெற்ற பாடலை பாடியுள்ளார். இது பாலை நிலத்தின் கொடுமையை எடுத்து கூறும் தன்மையில் காணப்படுகிறது. பருவம் கண்டு வருந்திய தலைமகள் புல்லுணர் இல்லா நடுங்க சிறுமாலை கொல்லுனர் போல வரும் என வருந்தும் இப்பகுதி இலக்கிய சுவையுடன் காணப்படுகிறது. தும்முதல், பெண்களின் இடக்கண் துடித்தல், ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தங்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளன. நடுகள் வழிபாடு, ஐம்படை தாலியை குழந்தைகளுக்கு அணிவித்தல் எனும் பண்டைய பழக்க வழக்கங்கள் கூறப்பெற்றுள்ளன. மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மணமகள் ஓர் ஏட்டில் எழுதி பெறும் வழக்கம் இருந்ததை இந்நூலின் வாயிலாக அறிய முடிகிறது. விநாயகர் வணக்கம் கூறும் கடவுள் வாழ்த்து பாடல் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. ஐந்திணை எழுபதில் காணப்படும் மரபு குறிப்புகள். ஐந்திணை எழுபதில் காணப்படும் கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி எனும் பாடல், கள்ளத்தின் உறிஞ்சும் சுர என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி எனும் ஐந்திணை 50 பாடலை முழுவதும் அடியொற்றியதாக உள்ளது. நிமித்தங்களின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை உணர்வினை ஐந்திணை எழுபது எடுத்து இயம்புகின்றது. மணமகள் மணமகனிடம் இருந்து உறுதிப்பத்திரம் எழுதி வழங்குவதை ஐந்திணை எழுபது பதிவு செய்திருப்பதன் மூலம் அக்கால பெண்ணுரிமை சிந்தனை புலனாகிறது. கீழ்கணக்கு நூல்கள் எவற்றுள்ளும் கடவுள் வாழ்த்து பாடல் இல்லை. எனவே ஐந்திணை எழுபது முகப்பின் உள்ள விநாயகர் வணக்க பாடல் பிற்கால சேர்க்கை என்பது புலனாகும். இதில் இடம்பெற்றுள்ள இயற்கை அழகோடு வர்ணனையுடன் கூடிய பாடல் குறிஞ்சித்திணை. கொல்லை புணர்த்த வகை சுமந்து கல் பாய்ந்து வாணி நறுவி ததும்பி கவினிய நடனமுடைய என்பதன் ஈனும் வாடான் மறந்தேன் தோள் மலையில் பெருக்கெடுத்த அருவி மலைகளிலிருந்து இறங்கிச் சென்று தோட்டமாகிய திணைப்புணத்தில் உள்ள அகிர்கட்டைகளை மேற்கொண்டு எங்கும் நிரப்பும் அழகு மிகுந்த மலைநாட்டிற்குரிய தலைமகன் வாய்மை முதலிய நற்பண்புகள் வாய்த்துள்ளவன் என்பதனால் அவன் பொருள் தேடல் காரணமாக என்னை நெடுநாளாய் பிரிந்து சென்றிருந்தும் என் தோள்கள் வருத்தாததால் மெலிதலை மறந்தன என எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக முல்லைத்திணையில் ஏற்றுள்ள ஒரு பாடல். தன்னருங்கோடெடுப்ப காரெதிரி விண்ணுயிர் வான துறமுறுற்ற திண்ணிதிற் புல்லுணர் இல்லா நடுங்கச் சிறுமாலை கொல்லுனர் போல வரும் குளிர்ந்த மனத்தினை உடைய வெண்காந்தலானது துடுப்பினை போன்ற அரும்பு குலைகளை ஏந்தி கொண்டு நிற்க கார்காலத்தே எதிர்கொண்டு விண்வெளியில் உயர்ந்து திரியும்படியான முயல்களிடத்திலே இடிகள் ஒலிக்க நன்றாக தழுவிக்கொள்பவர் ஆகிய காதலை பிரிந்தவர்களாகிய காதலிமார்கள் துன்பத்தின் மிகுதியால் துயருற்று நடுங்கும்படியாக கொலையாளியை போன்று சிறுபொழுதாகிய அந்தி காலம் வந்ததென்பதை எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக மருதத்திணை. காதலிற்கலியா முயங்கனின் தந்துவன்று மெலியும் புனருள
பேதை பட்டேன் கண்மீனே மென்னிலா வாசை ஒளிய உரைத்து. நான் மட்டுமல்லாது நீங்களும் வெள்ளமானது நெருங்கி மிகுதலால் உண்டாகிய ஒளிக்கின்ற நீர்வளமிக்க மருத நிலத் தலைவனாகிய நம் தலைவனை உள்ளன்பின் மிகுதியின்று முழுவதும் நீங்கும்படியாக இனி தழுவாதிருப்பீர்களாக. அறியாமையிலேயே அகப்பட்டு அளவில்லாத தலைமகனது விருப்பம் நீங்கும்படி கூறி குறையிருக்காதிருப்பீர்களாக. சில காலம் நாம் ஒற்றுமையுடன் இருப்போமாயின் தலைமகன் முன்பு போல் நம்மாட்டு காதலுடன் இருப்பான் என்ற செய்தியை எடுத்துரைக்கின்றது. மேலும் நெய்தல் திணையில் கண்டிருங்க முத்தம் பயக்கும் விருமுன்னீர் பண்டுங்கண்ணுவாய் வழங்கு துறைவனை முண்டகன கண்ணே தெளிந்தே நின்று உறவினார் தேன். கண்ணிலுள்ள வெளிகளைப் போல் திரட்சியுற்றிருக்கும்படியாக முத்துக்களை கொடுக்கும்படியான பெரிய கடல் நிலத்தே பொருட்களை ஏற்றுமதி செய்யும்படியான மரக்கலங்கள் வந்து போகும்படியான துறைமுகத் தலைவனை தாளைகள் சூழ்ந்த கடற்கரை சோலையின் இடத்தே காணப்பெற்றேன்.